நமது பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களாகிய நீங்கள் கற்கக்கூடிய கல்வியின் அவசியத்தை பற்றி ஒரு சில செய்திகளை சொல்ல வந்திருக்கேன். பேரண்ட்ஸ் உங்களுக்காக காரு பங்களான்னு கோடிக்கணக்கான சொத்துக்களை சம்பாதிச்சு கொடுக்க முடியும். ஆனால் கல்வியையோ ஒழுக்கத்தையோ நற்குணங்களையோ சம்பாதிச்சு கொடுக்க முடியாது. பேரண்ட்ஸால் நல்ல கல்வியை பெறுவதற்கான வழிமுறைகளையும் வாய்ப்புகளையும் மட்டுமே உங்களுக்காக உருவாக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறணும். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தொல்லையாக நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமாங்க? படிக்கிறது தான். ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ் படின்னு டார்ச்சர் பண்ணுறாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வந்தா பேரண்ட்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா படிச்சிட்டியான்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு. இவங்களுக்காக பயந்து போய் படிக்கலாம்னு பார்த்தா எந்த கேள்வி பதிலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் புலம்புறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் செய்கிற செயல்கள் மட்டுமே சிறப்பாக இருக்கும். மற்றவங்க திட்டுறாங்கன்னு அடுத்தவங்களுக்காக உங்களுடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் கட்டாயம் படிக்க முடியாது. எப்போவுமே கஷ்டப்பட்டு படிக்காதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க. இப்போது நாம் ஒவ்வொரு நாளும் அவியல் பொரியல் துவையல் இனிப்புன்னு ருசியான பல வகையான உணவுகளை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறோம். நாம் எடுத்துக்கக்கூடிய சரிவிகித உணவால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது. அது மாதிரி தாங்க நீங்கள் இஷ்டப்பட்டு படிக்கிற கல்வியும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒழுக்கமும் நற்பண்புகளும் உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையும். சரி, ஏதோ படிக்க சொல்லிட்டாங்களேன்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி எம்எஸ்சி பிஎட், எம்ஏ, எம்ஃபில், எம்டெக்னு பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே எத்தனை பேருக்கு அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற அறிவும் திறமையும் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதில் ஒரு புரிதல் இருக்கணும், உணர்ந்து கற்கணும். மக்கப் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது மட்டுமே உங்களோட மோட்டிவேஷனாக இருக்கக்கூடாது. மனிதனை நெறிப்படுத்துறது தான் கல்வி. நான் இந்த கல்வியின் மூலமாக என்ன கற்றுக்கிட்டேன், எப்படி நான் அதை சரியாக பயன்படுத்துகிறேன்னு சிந்திச்சு பாருங்கள். அடப்போங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு தனி மனுஷன் தானே நினைக்காதீங்க. ஒரு தனி மனிதன் கற்கக்கூடிய கல்வி அவனுடைய வாழ்க்கைக்கும் அவன் குடும்பத்தோட வளமான வாழ்க்கைக்கும் மட்டுமே அஸ்திவாரமாக இருக்காது, இந்த சமுதாயத்தோட வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்குது. இன்றைக்கி இந்தியாவால் நிலவின் தென்பகுதிக்கு அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 வெற்றிகரமாக தரையிறங்கி தன்னுடைய ஆராய்ச்சியை தொடங்கியிருக்குது. இதை உலக நாடுகள் எல்லாருமே ஆச்சரியத்தோட வியந்து பாராட்டுறாங்க. இதற்கு காரணமாக இருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கல்வி வளர்ச்சியும் அறிவாற்றலும் தான். கல்வியால் மட்டுமே ஒரு நாட்டை உச்சக்கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டு மாணவர்களாகிய நீங்களும் நம் நாட்டு வளர்ச்சியில் பங்கெடுத்துக்கணும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.